أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் குறிப்பாக 30வது வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு, தொல்லை, துன்பம் உங்களை இந்த உலகத்தில் தொட்டால் அது நீங்கள் உங்களுடைய கரத்தினால் சம்பாதித்ததுதான். மேலும் அல்லாஹு தாலா அநேக பாவங்களை உங்களை தொட்டும் மன்னிக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கக்கூடிய வசனத்திற்குத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதை நேற்றைய தினம் சொன்ன கடைசி விஷயம், அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சோதனையை பரவலாக்கி இருக்கின்றான். நம்மை படைத்ததே அல்லாஹு தாலா நம்மை சோதிப்பதற்காகத்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோதனை நல்லவர்களுக்கு வராது, கெட்டவர்களுக்கு மட்டும்தான் வரும். ஈமானில் குறைபாடு உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் வரும். அப்படியெல்லாம் எங்கும் இல்லை. சோதனை அத்தனை நபர்களுக்கும் வரும். எவ்வளவு தக்வாதாரிகளாக ஒரு மனிதர் இருந்தாலும் அவருக்கும் சோதனை வரும். தீனில் சரியான பிடிபாடு இல்லாத பெயரளவில் முஸ்லிமாக இருந்தாலும் சோதனை நிச்சயமாக வரும் என்பதை நாம் தெளிவாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனைகளுடைய விஷயத்தில் இடைக்குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். நம்மை நாம் முதலில் ஒரு விஷயத்தை பரிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். சோதனை செய்யப்படும் போது, அதாவது நம்முடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும், இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எந்த தொல்லைகள், துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். நம்மை எப்படி அல்லாஹு தாலா சோதிக்கின்றானோ, அடுத்தவர்களை சிரமத்தில் பார்க்கும் போதும் நம்முடைய எண்ணம் இதைத்தான் பேச வேண்டும். அல்லாஹ் அவரை சோதிக்கின்றான், அல்லாஹ் இவர்களை சோதித்து கொண்டிருக்கின்றான் என்பது மாத்திரம்தான் நம்முடைய உள்ளத்தில் நிகழ வேண்டுமே தவிர, அவர் பாவம் செய்தார் அதனால்தான் அல்லாஹ் தண்டிக்கிறான், அவங்க அப்பா சும்மா இல்லை, அவங்க புள்ள சும்மா இல்லை, அப்பா செஞ்ச பாவம் புள்ள மேல வந்து இறங்குது, பையன் பண்ற அநியாயம் தான் அப்பாவை பாதிக்குது, இதெல்லாம் சொல்வதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. எனவே நம்முடைய உள்ளம் தூய்மையான உள்ளம் என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி அடுத்தவர்களின் மீது நல்லெண்ணம் வைப்பது. இந்த ஒரு விஷயத்துல நல்லா நீங்க நம்மளை சோதிச்சு பார்த்துக்கணும். முதல்ல நம்முடைய உள்ளம் அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணம் கொள்ளுமானால் நம்மளுடைய உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பர்ஃபெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய உள்ளம் அடுத்தவர்களை கெட்ட விஷயமாக நினைக்குது, அடுத்த விஷயத்துல டிக்ளேர் பண்ணுது, அடுத்தவர்களுடைய விஷயத்துல நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்போ நம்முடைய உள்ளத்துல நோய் இருக்குன்றத மிக தெளிவா நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இடைக்குறிப்பினுடைய விஷயத்தையும் நாம் இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹு தாலா ஏன் சோதனையை பரவலாக்கி இருக்கின்றான்? ஈமான் உள்ளவருக்கும், தக்வா உள்ளவருக்கும், இஸ்லாத்தில் முழுவதுமாக இருப்பவருக்கும், இஸ்லாத்தில் அரைக்குறையாக இருப்பவருக்கும், ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த சோதனையை அல்லாஹு தஆலா ஏன் பரவலாக்கி இருக்கின்றான் என்று இப்போ இதை ரெண்டு அடிப்படையில் நம்ம புரியலாம். இந்த கேள்வி அல்லாஹ்வை பார்த்து நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் கேள்வி கேட்கவே முடியாது. அல்லாஹ்வினுடைய இலக்கணம் என்று சிலது இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய இறை இலக்கணத்தில் யாரேனும் ஒரு மனிதர் கேள்வி கேட்டால் கேள்வியே இலக்கண பிழை. அல்லாஹுக்கு ஏன் மனைவி இல்லை, அல்லாஹ் எப்போது இருக்கிறான், அல்லாஹ் எப்போ வரைக்கும் இருப்பான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்ற அவனுடைய கைஃபியத் பற்றி, அவனுடைய கை கால்கள் பற்றி, அவனுடைய கண்களை பற்றி யாரேனும் இதை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப போய் அதில் மூழ்காதீங்க, அதை பற்றி கேள்வி கேட்காதீங்க, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்புங்கள். அகைதா சம்மத்தத்தில் கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. அல்லாஹுக்கு என்ன தேவையோ அதை செய்கின்றான், அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான், அல்லாஹ் நாடியதை தேர்வு செய்கின்றான் என்று குர்ஆன் வசனங்களை அகீதாவோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புவதுதான் ஈமானை தவிர அல்லாஹுடைய விஷயத்தில் கேள்வியை கேட்பதல்ல ஈமான் என்று சொல்லி முடிப்பீர்கள். இதே போன்றுதான் அல்லாஹ் ஏன் நம்மை சோதிக்கின்றான் என்ற கேள்வியை அல்லாஹ்வின் பக்கம் இணைத்து நாம் கேட்க முடியாது. ஆமாண்டா சோதிப்பேன் தான், இதுதான் அல்லாஹ்வுடைய பதில். நான் சோதிப்பேன் தான், அதை நீ நம்பு. என்னை நம்பினால் என்னுடைய சோதனைகளையும் நீ நம்பு, அவ்வளவுதான்.
ஏன் நீ சோதிக்கிற நம்ம பார்த்து கேட்க முடியாது. எஸ், கேள்வியை நம்ம பக்கம் திருப்பி வேணா கேட்டுக்கலாம். ஏன் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான்? நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக சோதிக்கிறான், நம்மளுடைய தக்வாவை சோதிப்பதற்காக சோதிக்கின்றான், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்காக சோதிக்கிறான். நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம் சோதனை நேரத்தில் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு வெளிப்படுத்த அவன் சோதிக்கிறான். நாம யார்? வெறுமனே நல்லா இருக்கும்போது மட்டும் அல்லாஹ்வை நினைப்பவர்களா? நல்லா இருக்கும்போது மட்டும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கொண்டு அப்படியே இருப்பவர்களா? சோதனைகள் வரும்போதும் அல்லாஹ்வை நினைப்பவர்களா? சந்தோஷங்கள் வரும்போதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களா? எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நன்றி செலுத்துபவர்களா? யார் நம்ம யாருன்றத நமக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுவதற்காகவே அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய தக்வாவின் அளவு, இதே நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் யார் சிறந்தவர்கள் என்று மக்கள் முன்னிலையில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் வெளிப்படுத்த விரும்புகின்றான். இப்போ கேள்வியை நம்ம பக்கம் திருப்பிக்கலாம். நம்மளுடைய ஈமானை அல்லாஹு தாலா அளவுகோலாக்குவதற்காகவே அல்லாஹ் இதை சோதிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது அல்லாஹுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்று தெரியும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்று, எப்படி இருக்கும் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு வெளிப்படுத்த ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு தக்வாவோடு முனைவார்கள், எப்படி அல்லாஹ்விடத்தில் முனைந்து கொண்டு வருவார்கள் என்பது ரப்புக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றான். பின்பு அவர்களுடைய அந்தஸ்தை நாளை மறுமை நாளையில் உயர்த்துவதற்காக அல்லாஹு தஆலா சோதனைகளை கொண்டு வருகின்றான் என்பதை, கேள்வியை நம் பக்கம் திருப்பி இந்த விஷயத்தை, நம்முடைய தக்வாவை, நம்முடைய தவக்குலை, நம்முடைய ஈமானை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹு தாலா இந்த சோதனைகளை கொண்டு வருகின்றான் என்ற இந்த சோதனை விஷயத்தில் முதலாவதாக இந்த வசனத்தை அல்லாஹு தாலா சோதிக்கின்றான் என்பதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இப்போது நாம் புரிந்திருக்கின்றோம். இப்போ இரண்டாவது வகை சோதனைகளை அல்லாஹு தாலா ஏன் கொண்டு வருகின்றான், ஒரு அடியாருக்கு இந்த உலகத்தில் சோதனைகளை ஏன் கொண்டு வருகின்றான் என்று நீங்கள் இரண்டாவது அடிப்படையில் சென்று பார்த்தால், அல்லாஹு தாலா சோதனைகளை ஒரு அடியாருடைய விஷயத்தில் கஃபாராவாக கொண்டு வருகின்றான். அதாவது குற்றப்பரிகாரம், அடியார்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்புகின்றான். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருள். ஒரு சோதனையை கொண்டு வந்து ஒரு முள் அவருடைய காலில் தைப்பது உட்பட எத்தனை இன்னல்கள், எத்தனை தொல்லைகள், துன்பங்கள் அவருக்கு தொடர்ச்சியாக வருகின்றதோ அத்தனை விஷயங்களும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கின்றான். அவருடைய சோதனைக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவர் செய்திருக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் எவையெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானதோ, பெரும்பாவங்கள் தௌபாவை கொண்டு மன்னிக்கப்படும். நல்லா விளங்கிக்கணும், பெரும்பாவங்கள் தௌபாவை கொண்டு மன்னிக்கப்படும். சிறிய சிறிய பாவங்கள் அல்லாஹு தாலா அவருக்கு சோதனைகளை கொடுத்து, அவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்களை கொடுத்து அல்லாஹு தாலா அதை அழித்து கொண்டே இருக்கின்றான். சூரத்துன் நிசாவிலே நீங்கள் இந்த ஆயத்தை பார்க்கலாம். மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், ஏதேனும் ஒரு நன்மை உங்களை இந்த உலகத்தில் தொட்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களை வந்து அடைகின்றது. வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக், அதே போன்று இந்த உலகத்தில் உங்களை ஏதேனும் ஒரு தீமை வந்து தொட்டால் அது உங்களை கொண்டே வந்து தொடுகின்றது, உங்களால் தான் அந்த தீமை உங்களிடத்தில் வருகின்றது. இப்படி நம்புவதற்கு பேர் அழகான ஈமான், இப்படி நம்புவதற்கு பேர் மிகப்பெரிய அகீதா. அல்லாஹ் மிக்க மேலானவன், அவனை மேலானவனாக எண்ணுவது. எப்படி நன்மைகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து சேர்கின்றது, தீமைகள் நாம் செய்த விளைவினால் வந்து சேர்கின்றது என்று நம்புவது மிக அழகான ஈமான். இதை அல்லாஹு தாலா சூரத்துன் நிசாவிலே பேசுகின்றான். அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை, ஏதேனும் ஒரு தொல்லை, துன்பம் இந்த உலகத்தில் நம்மை தொட்டால் அதற்கு பகரமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கின்றான். எனவே இந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய நோய், நமக்கு ஏதேனும் ஏற்படக்கூடிய இழப்பு, நமக்கு ஏற்படக்கூடிய மனவேதனைகள், மனக்கசப்புகள், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவரிடத்தில் எவ்வளவு பொறுமை இருக்கின்றது என்பதை பார்க்கின்றான்.
பொறுமையில நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு சிலர்கள் மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை போன்று قال انما اشكو بثي وحزني, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்த அந்த கவலையை நான் என் ரப்பிடத்தில் மாத்திரம் முறையிடுகின்றேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதே குர்ஆன்ல இருக்குது. சில பேர் பொறுத்து கொள்வார்கள், ஆனால் மக்களிடத்தில் புலம்பி தள்ளுவார்கள். மக்கள் கிட்ட புலம்புவாங்க, நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன் தெரியுமா, என் இடத்துல யாராவது இருந்தா அவ்வளவுதான் தெரியுமா, என்னைக்கோ தூக்கு மாட்டிட்டு செத்துருப்பாங்க தெரியுமா, நானா இருக்கப்ப இவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். பொறுக்கிறது யாருக்காக? பொறுப்பது எதற்காக? நன்மைக்காக. அல்லாஹ்வினுடைய நன்மையை நாடி நீங்கள் பொறுத்தால் பின்பு புலம்பல் எதற்காக? அப்போ அநேக மக்கள் பொறுப்பார்கள், ஆனால் புலம்பி தள்ளுவார்கள் சுற்றி இருப்பவர்களிடத்தில். சில பேர் ஒரு கட்டம் ஒரு அளவுக்கு பொறுப்பார்கள், அதற்கு மேல் அவர்களுடைய சுயரூபத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். சில பேர் பொறுக்கவே மாட்டார்கள், நானும் எவ்வளவுதான் பொறுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தால் அதற்கு எதிர்வினையாக 2 மடங்காக அவர்களுடைய கோபத்தை காண்பிப்பார்கள். இப்படி ஏகப்பட்ட நிலைகள் இருக்கின்றது. இதில் எவ்வளவு பொறுமை ஒரு அடியார் கொள்கின்றார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுக்க முடியாமல் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கல்வியிலிருந்து பாதியில் வந்தார்கள் என்று சூரத்துல் கஹ்ஃப் பேசுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே மீண்டும் 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 செய்யப்படக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உபதேசம் பொறுமை 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 என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அப்போ அடியார்களுடைய பொறுமையினுடைய அளவு எவ்வளவு என்பதையும் அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு சோதிக்கின்றான். நம்முடைய பொறுமை எவ்வளவோ நம்முடைய பாவங்கள் அந்த அளவுக்கு மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது 2வது அடிப்படை. 3, 4 என்று செல்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை விளங்குவதற்காக அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் நமக்கு புரிய வைக்கின்றான் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாகவும் அதன்படி வழிநடக்கக்கூடிய அடியார்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.